இந்த காலகட்டத்தில் தான் வந்துங்க திமுக வந்து வளர்ந்து மிகப்பெரிய நான் என்னன்னா உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா 48வது நபராக இருந்தவர் கலைஞர். எதுல ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்க போது இருந்த நபர் எப்படி முதலிடத்துக்கு வந்தார்? அவர் தியாகங்களால வந்தாரா? இல்லை, துரோகங்களால் வந்தார். அதான உண்மை. நீங்க எனக்கு நெடுஞ்செழியனுக்கு வந்து நெடுஞ்செழியனுக்கு தெரியாது அவர் யாரை போய் எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி பதவி வாங்கணும், மக்கள் எப்படி, அதெல்லாம் தெரியாது. சரி, அண்ணா மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனா அடுத்தது வந்து கருணாநிதி அப்படின்னு ஒரு போட்டி வந்துட்டு உங்க குடும்பத்துல இருந்து யாரை ஆதரிச்சீங்க? என்ன காரணம்? ஆதரிச்சது எல்லாமே கலைஞர் தான். என்ன காரணம்? என்ன நடந்தது? கலைஞர் வந்து குடும்பத்துக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட், ரொம்ப நெருக்கமானவர், பல முறை வந்தவர், அத்தனை ஒரு நூற்றுக்கணக்கான போட்டோ இருக்கு. எல்லா நிகழ்ச்சிக்கும் இவர் வருவாரு. ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா எங்க பெரியப்பா எல்லாத்தையும் கூப்பிடுவாரு, எல்லாம் போவாங்க. அதனால கலைஞர் மேல அபிமானத்துல வந்து கலைஞர் ஆதரிச்சாங்க. வேற ஆதரிக்கிறதுக்கு வேற யாரும் நெடுஞ்செழியில யாருமே சொல்லலைங்க. ஏங்க எம்ஜிஆரே இப்ப நான் தலைவனா ஏத்துக்கொண்ட எம்ஜிஆர் ஆதரிக்கல. அது பிறகு வரும். அந்த காலகட்டத்துல வந்து நெடுஞ்செழியனா கலைஞரா அப்படின்றப்ப நீங்க எல்லாருமே கலைஞர் தான், கருணாநிதி தான். எல்லாமே எல்லா மாவட்டத்திலையும் பாத்தீங்க. அன்னைக்கு யார் அந்த வேலையை செய்ததுல யார் குறிப்பா வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் அன்னை சத்யவாணி முத்து, எஸ்.எஸ். ராஜேந்திரன் இவங்க எல்லாம் சேர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக ஆட்களை சேர்த்தாங்க. கண்டிப்பா அது மறுக்க முடியாத உண்மை. மறுக்க முடியாத உண்மை. அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் தானுங்க. எம்ஜிஆர் தானுங்க கலைஞருக்கு வாழ்வு கொடுத்தவரு. எம்ஜிஆர் தான் முதலமைச்சரா அவரை வந்து போடணும்னு சொன்னது. அப்போ அண்ணா வந்து சுயநிலைவு இல்லை. அப்போ வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருந்திருந்தா நெடுஞ்செழியனுக்கு தான் கையை கட்டி. அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர், அன்னை சத்யவாணி முத்து, எஸ்.எஸ். ராஜேந்திரன் இதெல்லாம் வந்து சேர்ந்து இவங்க தான் தீவிரமா போய் எல்லாரையும் சந்திச்சு ஆதரவு கருணாநிதிக்குன்னு சொன்ன எம்ஜிஆர் அங்க இல்ல. அன்னை சத்யவாணி முத்து கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. ஆமா ஆமா. அப்புறம் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அந்த மாதிரி தூக்கி வெளியில அனுப்பிச்சு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். சரி, என்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அந்த காலகட்டம்? இல்ல, இதுல வந்து முக்கியமான காரணம் வந்து எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா எம்ஜிஆரும் கலைஞரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர். அவர் ஆக்கினதுக்கு, முதலமைச்சர் ஆக்கினதுக்கு எம்ஜிஆர் காரணம். ஆனா இந்த 3 பேர் சம்பந்தப்பட்டவங்க மெயினான ஆளு. இந்த 3 பேரும் பிறகு இல்ல 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 3 பேரும் தூக்கி எறியப்பட்டார்கள். அவ்வளவுதான். அதான் அவருடைய சாதுரியம் சொல்றீங்க. சாதுரியம் சாதனை இல்லைங்க. இது வந்து துரோகம். இது வந்து யாரு வந்து துரோகத்தால் மேல வந்தார்னு சொல்றீங்க. துரோகத்தால கண்டிப்பா மேல வந்தவர் கலைஞர். அதுல வந்து மறுக்க கூடியதே இல்லைங்க. அவர் தியாகத்தால வரவே இல்லை, துரோகத்தால தான் வந்தார். அது எல்லாத்துக்கும் எங்களை போன்ற வயதானவர்களுக்கு தெரியும். எங்களை போன்ற சீனியாரிட்டி இருக்கவங்களுக்கு